வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போ வந்து இந்த லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த சார்ட்டிங் கூடிய ப்ரோக்ராம் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வேறு டாபிக் பேசணும், டைம் ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடியோட செகண்ட் பார்ட் இது. ஸோ இதில் வந்து இந்த சார்ட்டிங்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய ஸ்க்ரீனரில் வந்து நான் போய் செக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை வந்து பப்ளிக் பண்ண முடியல. அதை நான் பப்ளிக் பண்ணிடுறது பெரிய விஷயம் இல்லை. அதை வந்து நான் பப்ளிக் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ காப்பி பண்ணி அந்த பிவட் பாயிண்ட்டை மட்டும் இப்போதைக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி தமிழ் ஷேர் பிவட்னு க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதை வந்து பப்ளிக்காக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனரில் நான் வந்து அந்த லிங்க் உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன். அதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுதான் வந்து அந்த லிங்க்கு. இதுதான் அந்த லிங்க். இந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் இருங்க, நான் அந்த லிங்க்கை தெளிவாக காமிக்கிறேன். இப்போது தெரியுது இல்லையா? இதுதான் அந்த லிங்க்கு. இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, இந்த ஸ்டாக் பாசஸ் ஆல் ஃபில்டர்ஸ் இன் கேஷ் செக்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்கு. ஆனால் மேலே கேஷ் செக்மெண்ட்டுன்னு கொடுத்துருந்தாலும் கீழே வந்து நான் நிஃப்டி 500ன்றதை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நிஃப்டி 50ல் வேணுமா, பேங்க் நிஃப்டியில் வேணுமா, லார்ஜ் மிட் கேப்பில் வேணுமா, மைக்ரோ கேப்பில் ஃபில்டர் பண்ணணுமா, எதில் ஃபில்டர் பண்ணணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஜென்ரலாக நிஃப்டி 500ல் பார்ப்பேன், அதனால் வச்சுருக்கேன். அது இல்லாமல் டெய்லி பிவட் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வீக்லி பிவட் பாயிண்ட்டு, டெய்லி பிவட் பாயிண்ட்டு, வீக்லி பிவட் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மந்த்லி பிவட் பாயிண்ட், இது எல்லாமே வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். டெய்லி, வீக்லி, மந்த்லி, இயர்லி 4மே இந்த இடத்துல இருக்கும். கீழே வந்து டெய்லி க்ளோஸ், இயர்லி பிவட் பாயிண்ட்டோட R1 இதெல்லாம் வந்து போட்டிருக்கேன். இதில் எது வேணுமோ அதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ மந்த்லி மட்டும் வேணும்னா மந்த்லி மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்லை டெய்லி மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிவிட்டு, இது எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிட்டு டெய்லி இன்ட்ராடேக்கான அந்த பிவட் பாயிண்ட் மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை வீக்லிக்கான பிவட் பாயிண்ட் எனக்கு வேணும்னா வீக்லிக்கான பிவட் பாயிண்ட்டை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு, இது என்ன பண்ணுன்னா நேரோ ரேஞ்ச் ஃபில்டர் இது. ஓகேவா? இது ஒன்லி ஃபார் நேரோ ரேஞ்ச் ஃபில்டர். நான் வேணால் இதை எடிட் கூட பண்ணிடுறேன். இந்த டைட்டில் நேரோ ரேஞ்ச் ஃபில்டர்னு போட்டுறேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் நேரோ ரேஞ்ச் ஃபில்டரை இதில் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நிறைய சின்ன சின்ன செட்டிங்ஸ் வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன். எனக்கு தேவையானபடி மாற்றி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்து நான் 1 by 1 வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போதைக்கு இதுலேயே வந்து மேக்ஸிமம் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். இது இல்லாமல் காம்பினேஷனில் எப்படி போடுறது, அதாவது இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் எனேபிள் பண்ணிவிட்டு வீக்லியும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துலேயுமே இருக்கக்கூடிய நேரோ ரேஞ்ச் ஸ்டாக்ஸ் ஃபில்டர் ஆகிடும். இது வந்து நேரோ ரேஞ்சிலே வந்து இது எப்படிப்பட்டதுன்னா, அந்த எக்ஸ்ட்ரீம் நேரோ ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க, சென்டர் நேரோ ரேஞ்ச், அது மட்டும்தான் இதில் வரும். அசெண்டிங்கோ டிசெண்டிங்கோ வந்து இதில் வராது. ஓகே, அதுக்கு தனியாக அந்த நேரோ ரேஞ்சுக்கு வந்து தனியாக நம்ம எழுதணும். அதுவும் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் 1 by 1. அது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சார்ட்டில் நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். இருங்க வரேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். டேஷ்போர்டில் இந்த எம்கே தமிழ் ஷேரில் 11 விட்ஜெட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ண இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இதில் வந்து நான் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இன்ட்ராடேக்கு நேரோ ரேஞ்சு, கண்டினியூவாக 2 நாள் நேரோ ரேஞ்சு வந்தது, அப்புறம் நாளைக்கு நேரோ ரேஞ்சு ஸ்டாக்ஸ் எதுன்றது, இன்ட்ராடேயில் நேரோ ரேஞ்சு எது, ஆல் நேரோ ரேஞ்சு, இது வந்து அசெண்டிங் டிசெண்டிங் எப்படி இருந்தாலும் நேரோ ரேஞ்சாக இருக்கிறது. அசெண்டிங் டிசெண்டிங்னால் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த சாம்பிளுக்கு இந்த இடத்த பாருங்கள், உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஒரு நேரோ ரேஞ்ச் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாம்பிளுக்கு காமிக்கிறேன். இது இந்த சார்ட்டெல்லாம் பார்க்காதீங்க, இது சும்மா நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்த மட்டும் பாருங்கள். இப்போது ஒரு நேரோ ரேஞ்ச் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறதுனா இந்த மாதிரி சென்டரில் வரக்கூடிய நேரோ ரேஞ்ச் மட்டும்தான் இப்போ ப்ரோக்ராமில் நம்ம பார்த்துருக்கோம். இது இல்லாமல் நேரோ ரேஞ்சிலே வந்து இப்படி வரும். இப்படி வந்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே வந்து நேரோ ரேஞ்சில் வரும். இதுவும் நேரோ ரேஞ்ச் தான், ஆனால் இதை விட வந்து மேலே இருக்கும், அசெண்டிங்கில் இருக்கும், பிவட் அசெண்டிங்கில் இருக்கும். அதே வந்து டிசெண்டிங்லனா கீழே வரும், இப்படி வரும் நேரோ ரேஞ்ச். இப்போ நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே இந்த சென்டராக வரக்கூடிய நேரோ ரேஞ்சு மட்டும்தான் போட்டிருக்கிறோம். சரிங்களா? அதை தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி லிங்க் கொடுக்குறேன் இல்லையா, அது. ஸோ அடுத்தது இது எல்லாத்தையுமே நான் ஒன்றா வந்து காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். இல்லைனா இதை வந்து நான் பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மெயில் ஐடி எனேபிள் பண்ணிட்டு இதையே வந்து நான் பப்ளிக் பண்ணி விட்டுறேன். நீங்கள் எல்லா லிங்க்கையும் எடுத்துக்கலாம்.
ஓகேவா? ஏன்னா போன வீடியோவில் இதுக்கு தான் வந்து நான் ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே நம்ம மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டேஸில் இதை வந்து நான் எனேபிள் பண்ணிவிட்டு இதை உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் மெம்பர்ஷிப்பில் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் எல்லாருமே வந்து இது அத்தனை ப்ரோக்ராமையும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, நல்லா வேலை செய்யுது எனக்கு தெரிஞ்சு. நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும் இதில் வந்து ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. எந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பிக் பண்ணணும், எந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மந்த்லி நேரோ ரேஞ்சில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இது வந்து இந்த மந்த் நேரோ ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் கஜாரியா செராமிக்ஸ் 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஆக்மி சோலார் 18% ஏற்றம் கொடுத்துருக்கு. லெமன் ட்ரீ 8% ஏற்றம் கொடுத்துருக்கு. பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் 7%. நெட்வெப் 7 இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்குது. ஜிஎம்ஆர், சொனட்டா சாஃப்ட்வேர், லேட்டன் டிவி, சிசிஎல், ஒலட்ரா, கேபிஆர் மில் இதெல்லாம் இந்த மாதம் நேரோ ரேஞ்ச். ஓகேவா? இதில் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி இந்த நேரோ ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கேபிள் வந்து இன்றைக்கி 4% ஏறி இருக்குது. கிராஃபைட்டு 3.7, சிஎட் வந்து 3.45, ஹச்இஜி வந்து 3%. இதெல்லாம் இன்றைக்கி அதாவது மந்த்லி நேரோ ரேஞ்சில் இன்றைக்கி மட்டும் ஏறி இருக்கிற ஸ்டாக்ஸ். ஓகே, இது இந்த மந்த்லியும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ்ன்றதையும் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது வந்து நான் இந்த ப்ரோக்ராமில் இந்த காலம் டிஸ்பிளே காலமில் வந்து இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 100% இது டெய்லியில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்குது இறங்கியிருக்கு, வீக்லியில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்குது இறங்கியிருக்கு, மந்த்லியில் எத்தனை பர்சன்டேஜ், இயர்லியில் எத்தனை பர்சன்டேஜ் வேணுன்றதை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து இங்கே காமிக்குது. ஜென்ரலாக அது வந்து அந்த ரிசல்ட்டெல்லாம் காமிக்காது. இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து இந்த மந்த் நேரோ ரேஞ்சுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதில் ஃபேஸ் வேல்யூ எது பெஸ்ட்டாக இருக்குன்றதை பார்க்கணும். இதில் புக் வேல்யூவில் எது பெஸ்ட்டாக இருக்குன்றதை பார்க்கணும். அதனால் நான் புக் வேல்யூவும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். டிடிஎம் க்ரோத் ட்ரைலிங் 12 மந்த் க்ரோத்தையும் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் மொத்தமாக வந்து நாளைக்கு மறுநாள் மொத்தமாக எல்லா ப்ரோக்ராமையுமே நான் எனேபிள் பண்ணிடுறேன். இப்போதைக்கு ஒரு ப்ரோக்ராம் மட்டும் நான் ஜென்ரலாக அந்த பிவட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரீம் பிவட்டுக்கு மட்டும் நான் எனேபிள் பண்ணி உங்களுக்கு அந்த லிங்க்கு கீழே போட்டிருக்கிறேன். அந்த லிங்க்கை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, என்னென்ன மாதிரிலாம் உங்களுக்கு புரியுதுன்னு. அதுக்கப்புறம் வந்து நான் மொத்தமாக எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்களாகவே எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து நம்ம ஒரு வீடியோவில் தெளிவாக போடுவோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து டெலகிராம் லிங்க்கை கொடுத்துருங்க, அதில் அப்டேட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் லைவில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அது மூலயமா வந்து நம்ம டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த எஜுகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய ஒப்பீனியனை. ஓகேவா? நன்றி, வணக்கம்.